ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10th அண்ட் 12th செகண்ட் ரிவிஷனுக்கான டைம் டேபிள் வந்திருக்கு. அதை நம்ம பார்த்துடலாம். இது திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டோடது. உங்களுக்கு செகண்ட் ரிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ரிவிஷனே நிறைய டிஸ்ட்ரிக்டில் இன்னும் நடந்து முடியாமல் இருக்கக்கூடிய பட்சத்தில் செகண்ட் ரிவிஷனும் வந்துருச்சுன்னு சொல்லும்போது, நாளையிலிருந்து உங்களுக்கு செகண்ட் ரிவிஷனுக்கான ஒரு டிஸ்ட்ரிக்டில் நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் நம்முடைய சேனலில் ரெகுலராக அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிடும். எப்பயுமே சேனலுக்கு புதுசுனா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 21 மேத்தமெட்டிக்ஸ், சுவாலஜி, காமர்ஸ், மைக்ரோபயாலஜி அந்த மேஜர் சப்ஜெக்ட் நடக்கிறனால நாளைக்கு உங்களுக்கு செகண்ட் ரிவிஷனுக்கான கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். இந்த செகண்ட் ரிவிஷனுக்கான கொஸ்டின் பேப்பர் மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஏன் சார் இது மாதிரி அந்த டிஸ்ட்ரிக்டோடது எங்களுக்கு ஏன் சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு டிஸ்ட்ரிக்டில் நடந்த ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் சொல்லும்போது ஒரு ப்ரீ பப்ளிக் எக்ஸாமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. இந்த லாஸ்ட் 1 month அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி பயன்படும் அப்படின்னம்னா, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்களாக செல்ஃப் எவாலுவேட், நீங்களாக டெஸ்ட் எழுதி கரெக்ஷன் பண்ணி பார்க்கும்போது தான் பப்ளிக் எக்ஸாமில் நம்ம 590க்கு மேலே ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னம்னா, இல்லை 10th ஸ்டாண்டர்ட் 490க்கு மேலே ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னம்னா, இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு லாஸ்ட் 1 monthல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. அதனால் நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் கொடுக்கும்போது மறக்காமல் டவுன்லோட் பண்ணி நல்லா எஃபோர்ட் போடுங்க. கண்டிப்பாக 12th அப்படின்னு சொல்லும்போது 590க்கு மேலே, 10th ஸ்டூடெண்ட்ஸ் 490க்கு மேலே ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஃபஸ்ட்டு ஒரு கமெண்ட், நீங்கள் 10th அண்ட் 12th என்ன மார்க் எடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் டைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. 23/11 அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கேப் விட்டு கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியோகிராஃபி. 27 பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ், எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ். அடுத்து 29 பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி, பிஎம்மும் நடக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 2ஆம் அடுத்து மண்டே பார்த்தீங்கன்னா தமிழ் எக்ஸாம். 4ஆம் லாஸ்ட்டாக எத்திக்ஸ் அண்ட் இந்தியன் கல்ச்சர், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். 6ஆம் கடைசியாக நமக்கு 12th பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் எக்ஸாம் நடக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 10th பொறுத்த வரைக்கும் 21 நாளைக்கு தமிழ் முடிஞ்சிருது. நாளைக்கே உங்களுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரும் நான் அப்டேட் பண்ணிடுவேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 23ஆம் நடக்கிறதா இருந்த இங்கிலீஷுக்கு பதிலாக சோசியல் சயின்ஸ் 2வது கொஸ்டினாக அப்டேட் பண்ணுவேன். ஏன்னா சோசியல் நியூ ரிவைஸில் சோசியல் சயின்ஸ் போட்டிருக்காங்க. அடுத்து 27ஆம் பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ், 29ஆம் பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸு, லாஸ்ட்டாக 2ஆம் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இங்கிலீஷ் நடக்க போகுது. இது ரிவைஸ் டைம் டேபிள் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இது எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் அப்டேட் பண்ணுற கொஸ்டின்ஸ் எல்லாமே பப்ளிக் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. இந்த வீடியோவும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10th அண்ட் 12th உங்களுடைய டார்கெட் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஆல் தி பெஸ்ட்.